நிக்கோமெதியாவின் மாமன்னர் மாக்சிமியான் வாழ்க வாழ்க. சபையோர்களே, என் அன்புக்குரிய நாட்டு மக்களே, நாம் வழிபடும் தெய்வமான அப்பல்லோவின் அருளால் பாரசீக படையுடன் நடைபெற்ற யுத்தத்தில் நமது உரோமபுரியின் சக்கரவர்த்தி தியோக்லேசியன் வெற்றி பெற்றுள்ளார். அவரது வெற்றி நமது வெற்றி. அந்த வெற்றி விழாவை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் மற்றொரு நல்ல செய்தி. நமது சக்கரவர்த்தி தியோக்லேசியன் அவரது தளபதிகளில் ஒருவரான ஜார்ஜியாரை நம் நாட்டின் தளபதியாக அனுப்பி வைத்துள்ளார். அவரது வருகையால் நம் படை பன்மடங்கு பலம் பெற்றுள்ளது. நாட்டு மக்கள் இனி போர் பயம் நீங்கி வாழலாம். நம் நாட்டில் கிடைக்கும் நிம்மதி இனி சொர்க்கத்திலும் கிடைக்காது. மன்னவா, நீ வாழ்க, உன் கொடை வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. மன்னவா, மன்னிக்க வேண்டும். தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இத்தருணத்தில் ஒரு துக்க செய்தி. வேதகுருவே, காதுக்கு இனிய செய்தியை மட்டுமே கேட்டு ரசித்த எனக்கு துக்க செய்தியா? தாங்கள் கூற வந்த செய்தியை கூறலாம். மன்னவா, பார்ப்புகளும் நம் நாட்டில் ஆபத்து சூழ்ந்துள்ளது. என்ன 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 என் நாட்டிற்கு ஆபத்தா? வேதகுருவே, ரோமபுரியின் சக்கரவர்த்தி தியோக்லேசியான், அவரது தளபதி செபஸ்தியார், இந்த நிக்கோமோதியாவின் அரசனாகிய நான், நம் தளபதி ஜார்ஜியார், எண்ணிலடங்கா இராணுவ வீரர்கள் இருக்கும்போது நமக்கு ஆபத்தா? வாய்தவறி பேசிவிட்டீர்கள். உண்மைதான் மன்னவா. நம் தேசத்தின் எல்லையில் நம் ஆளுகைக்கு உட்பட்ட லிபியா தேசத்தினை ஆண்டு கொண்டிருக்கும் சிற்றரசனின் நாட்டில் சைலேனா என்னும் இடத்தில் பல மிருகங்களும் மனிதர்களும் காணாமல் போய்விட்டனர். வேடிக்கையான பேச்சு. சூரியனை பறவை மறைத்தது என்றால் நம்ப முடியுமா? அதுபோலத்தான் என் தேசத்தில் மனிதர்களும் மிருகங்களும் காணாமல் போய்விட்டனர் என்ற தங்களின் கூற்று. மன்னவா, நான் சொல்வது உண்மை. சைலேனாவில் மாலை வேளையானால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே நடமாட அச்சப்படுகின்றனர். சில தினங்களில் 30 ஆடுகளும் 10 ஒட்டகங்களும் 5 மனிதர்களும் காணாமல் போய்விட்டனர். என்ன, இத்தனை பேர் காணாமல் போய்விட்டனரா? உண்மைதான் மன்னவா. அந்த நாட்டு மன்னர் ஓலை அனுப்பியுள்ளார். இதோ ஓலை. தாங்கள் சொல்வது உண்மைதான். வேதகுருவே, வெற்றி விழாவை இத்தோடு ரத்து செய்கிறேன். உடனே ஆலோசனை சபையை கூட்ட ஏற்பாடு செய்யுங்கள். மன்னவா, ஆலோசனை சபை கூட்ட நேரமில்லை. காலம் கடந்து விட்டது. நாம் உடனே செயலில் இறங்க வேண்டும். வேதகுருவே, இப்படி திடீரென மிருகங்கள் காணாமல் போவதற்கான காரணம் கண்டுபிடித்து விட்டீர்களா? இல்லை மன்னவா, இல்லை. இல்லை என கூற வெட்கமாக இல்லை? எதிரி நாட்டை போரிட்டு வெற்றி விழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இப்படி ஒரு செய்தியை நான் கேட்க வேண்டுமா? என்ன தளபதி ஜார்ஜியாரே, பேசாமல் நிற்கின்றீர்கள்? அரசே, போர் என்றால் தோளோடு தோள் மோதலாம், வாளோடு வாழ் மோதலாம். ஆனால் சைலேனாவில் நடப்பது அதுவல்ல. மிருகங்களை கொண்டு தின்பது ஒரு பறவை நாகம். என்ன, பறவை மிருகமா? ஆம் அரசே, ஒற்றர்கள் மூலம் அனைத்தையும் அறிந்து விட்டேன். அப்படி என்றால் அந்த மர்மத்தின் ரகசியம் என்ன? சீக்கிரம் சொல்லுங்கள். அரசே, சைலேனா என்னும் இடத்தில் இருக்கும்
பேரூட் நகரத்தின் வடகிழக்கு பக்கத்தில் உள்ள பாழடைந்த கோட்டையின் கிணறு போன்ற பாகத்தில் ஒரு சுரங்கத்தில் வசித்து வருகிறது அந்த பறவை நாகம். மாலை வேளையில் வெளியே வந்து கண்ணில் தென்படும் மிருகங்களையும் மனிதர்களையும் கொன்று தின்றுவிடும். மன்னவா, இக்கூற்றை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் வேதகுருவே? நம் கடவுளாகிய அப்பல்லோவின் சக்தியை மீறி இந்த உலகில் வேறு எந்த சக்தியும் இல்லை. அப்படி இருக்க ஒரு பறவை நாகம் மிருகங்களையும் மனிதர்களையும் பிடித்துச் செல்கிறது என்றால் வேடிக்கைதான். அப்படியெனில் மிருகங்கள் காணாமல் போவதாக அந்நாட்டு மன்னர் அனுப்பிய கடிதம் தவறான செய்தியா? அது உண்மைதான். அதற்காக மிருகங்களை ஒரு மிருகம் அடித்துச் செல்கிறது என்றால் அதை என்னால் நம்ப முடியாது மன்னா. நம்பித்தானாக வேண்டும். 5 தினங்களாக ஒற்றர்கள் இரவு பகலாக கண்காணித்து கண்டுபிடித்த உண்மை அது. அது உண்மையெனில் நம் கடவுளாகிய அப்பல்லோவை விட சக்தி வாய்ந்த ஒன்று இந்த பூமியில் இருக்கிறதா? அது கடவுள் சக்தி இல்லை, லூசிபர் என்னும் சாத்தான் பறவை நாகமாக உருவமெடுத்து அங்கு தங்கி இருக்கிறது. சைலேனா மக்களை கொன்று நகரத்திற்கு கொண்டு போக திட்டமிட்டு வந்திருக்கிறது. சாத்தான் இருக்கவே இருக்காது. நிச்சயம் இது எதிரி நாட்டின் சதியாகத்தான் இருக்கும். எதிரி நம்முடன் நேரடியாக மோதாமல் இப்படி கோழைத்தனமாக இரவு வேளைகளில் சதி செய்து நாட்டில் கலகத்தை ஏற்படுத்த நினைக்கிறான். நிறுத்துங்கள் தங்கள் வாய்ப்பேச்சை. வேதகுரு என்பதால் புரியாமல் பேசுவதா? இந்த ரோமாபுரியில் கால் வைக்க எந்த நாட்டு படையினருக்கு தைரியம் இருக்கு? தலைநகரில் சக்கரவர்த்தி தியோக்கிலேசியானுக்கு தளபதியாக செபாஸ்தியரும், எல்லையில் இந்த நிக்கோமதியாவின் மன்னர் மாக்ஸ்மியானுக்கு தளபதியாக நானும் இருக்கும்போது எங்கள் பெயரை கேட்டாலே எதிரியின் சதையாடும். தளபதியாரே, எதிரி இல்லை என்றால் உண்மையில் அது ஒரு மிருகம்தானா? ஆமரசே. அப்படியெனில் அதை பிடித்து கூண்டில் அடைக்காமல் அந்நாட்டு மன்னர் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? அரசே, அது அவர்களால் இயலாது. ஏன் இயலாது? நாட்டின் மன்னர் நினைத்து இயலாத காரியம் ஒன்று இருக்கிறதா? மன்னிக்க வேண்டும் அரசே, அந்த பறவை நாகம் சாதாரண மிருகம் அல்ல. அது வானில் பறந்தும் செல்லும், பூமியில் நடந்தும் செல்லும். மட்டுமல்ல அரசே, ஒரு நிமிடத்தில் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடியது. அதற்காக அதை விட்டு வைக்க சொல்கின்றீர்களா? நாட்டில் பேரழிவு எந்த உருவத்தில் வந்தாலும் மத யானையின் காலில் சிக்கிய சிட்டெரும்பை போல அதை நசுக்க வேண்டும். அரசே, தங்களின் கட்டளைக்காக காத்திருக்கிறேன். தாங்கள் கட்டளையிட்டால் லிபியா தேசத்துக்கு சென்று அந்த பறவை நாகத்தை உயிரோடு கூண்டில் அடைத்தோ அல்லது கொன்று பிணமாகவோ தங்கள் காலடியில் ஒப்படைப்பேன். வேண்டாம் மன்னவா, வேண்டாம். தளபதியாரை தனியாக அனுப்ப வேண்டாம். ஏன் வேதகுருவே? அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நமக்கு தளபதி இல்லாமல் போய்விடும். அரசே, ஆண்டவரின் அருள் என்னோடு இருக்கிறது. நான் தனியாக சென்று அந்த தீய ஆவியை அழித்துவிட்டு வருகிறேன். எனக்கு உத்தரவிடுங்கள். சற்று பொறுங்கள். தளபதியாரே, 2 வீரர்களை உடன் அழைத்துச் செல்லுங்கள். அரசே, என் வீரத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் வீரத்தின் மீது மதிப்பீடு குறைந்து அல்ல, எனக்கு உடனுக்குடன் தகவல் கிடைப்பதற்காக. இதோ ஓலை. லிபியா நாட்டு மன்னரிடம் கொடுங்கள். 2 தினங்களில் அந்த பறவை மிருகத்தை அழித்து நம் வெற்றியை பறைசாற்றிவிட்டு தலைநகர் வாருங்கள். இது என் உத்தரவு.